தேர்தல் நெருங்கிருச்சு, அதனால நாளைக்கு நம்மள கைது செய்ய மாட்டாங்க. அதாவது எப்பயுமே எலெக்ஷன் டைம்ல அந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. எவனாவது ஏதாவது ஓவரா பேசுவான், ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு குத்த போவான். டேய் எலெக்ஷன் நேரம் சும்மா இரு, இப்போதைக்கு அவன எதுவும் செய்யாதங்க எல்லாம் அது மாரி எல்லாருமே கொஞ்சம் ஆஃப் ஆவாங்க எலெக்ஷன் டைம்ல. ம். அதனால நம்ம என்ன வேணாலும் எகிறிக்கிட்டு அடிக்கலாம், கமிஷனர திட்டலாம், சிஎம்ம திட்டலாம், டெப்டி சிஎம்ம திட்டலாம், ஊழல் அது இதுன்னு ஏதாவது சொல்லலாம்னு சொல்லி ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படி. பட் இவுங்க இந்த நேரத்தில எனக்கே ஷாக்கு தான். இவுங்க இவ்வளோ விகரஸா இப்ப இறங்குவாங்கன்னு நினைக்கல. டக்குன்னு சம்மன் குடுக்க வந்தேன்னு சொல்லவங்க, வா அரெஸ்ட்டுன்ட்டாங்க. அந்த இடத்துலயுமே அத அவர் ஈஸியா ஹேண்டில் பண்ணாம, எனக்கு வந்த தகவலே அந்த கதவ பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துருந்தப்ப, உதயநிதி தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியிருக்காரு. அவரோட வேண்டிய வட்டாரங்கள்ல பேசி, ம். இந்த மாரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்காரு. பட் அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வராம இருந்தப்ப, அவனே எதிர்பார்க்கல இந்த கதவெல்லாம் உடைச்சுட்டு உள்ள வருவாங்கன்னு. அப்பயும் இந்த கால் மேல கால் போட்டுட்டு உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பார்க்கறதுக்கே ரசிக்கக்கூடிய வகையில இல்ல. எனக்கு பொதுவா வருத்தமே மக்கள் மத்தியில தான். ஏன்னா, ஒரு தனி மனித ஒழுக்கம் இருக்கவன் ஊர்ல நியாய தர்மத்தை பேசலாம். இப்ப அண்ணா சாரே கரப்ஷனுக்கு எதிரா பேசலாம். ம். அண்ணா சாரை கிட்ட இருந்து வந்த ஒரு சிஷ்ய புள்ள தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அதனால இவரும் அப்படி இருப்பாருன்னு மக்கள் நம்புனான்னா, அது மாரியான ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருந்தா ரைட்டு. ம். தனி மனித ஒழுக்கமே கிடையாது.